வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பிரேம் பேசுகிறேன். இன்றைக்கி மிக முக்கியமான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். சமீப காலமாக இதை பற்றி ஷேர் பண்ணாத செயலியே கிடையாது. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் எதை எடுத்துக்கிட்டாலுமே இந்த ஒரு நியூஸை ஷேர் பண்ணிட்டு இது என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, இதெல்லாம் உண்மையா அப்படின்னு விவாதிக்கிறாங்க. இதோட நம்பகத்தன்மை எவ்வளோன்னு தெரியல, ஆனால் இதை நம்பி ஷேர் பண்ணாத ஆளே இல்லை அப்படி சொல்லலாம். அது என்னன்னா H1Bல இருக்கும் ஒரு 3 நபர்கள் அபுதாபி வழியாக உள்ளே வரும்போது அபுதாபியில் இமிகிரேஷன் இருக்குது. அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க ஓவர் ஸ்டே பண்ணியிருக்காங்க. அதாவது 60 நாட்களுக்கு மேலாக ஒருவர் 3 மாதத்துக்கு மேலாகவும் இன்னொருவர் ஆல்மோஸ்ட் 3 மந்த்ஸும் ஸ்டே பண்ணியிருக்காங்க. அதனால அவங்கள டினை பண்ணி திரும்ப இந்தியாவுக்கே அனுப்பியிருக்காங்க. அவங்க விசாவை டினை பண்ணிட்டு திரும்ப இந்தியாவுக்கே அனுப்பியிருக்காங்க. காரணம் ஓவர் ஸ்டே பண்ணதா சொல்றாங்க. இது மாதிரி 3 பேருக்கு அபுதாபி ஏர்போர்ட்ல நடந்திருக்கு அப்படிங்கிற செய்தி தான் உலாவிட்டு இருக்கு. ஸோ இதோட நம்பகத்தன்மை எவ்வளோன்னு தெரியல. இல்லை இது சார்பாக புது விவாதம் எழுது இல்லையா? எவ்வளோ நாள் விசாவில் இருக்கும்போது அவுட் சைடு USA ஸ்டே பண்ணலாம், இல்லை திரும்ப வரும்போது என்ன டாக்குமெண்ட்ஸ் மேக் ஷூர் பண்ணணும். சப்போஸ் மெடிக்கல் எமர்ஜென்சி அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இல்லை விசா அப்பாயின்மெண்ட் டிலே ஆகுதுன்னா எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய கேள்வி இருக்குது. இது எல்லாத்துக்கும் இன்னைக்கு விடை தெரிய போகுது. இது எல்லாமே நம்ம இமிகிரேஷன் அட்டார்னி கொண்டு பேச போகிறோம். உங்கள் எல்லாருக்குமே மிகவும் பரிச்சயமான மேரி கென்னடி அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பேச போகிறாங்க. வாங்க இந்த கேள்விக்கான பதிலை அவங்கள்ட்ட கேட்போம். ஏகான்ஸ் ஆப்பை பற்றி நான் இன்வெஸ்ட் பண்ண நாள்லேருந்து அதுக்கான அப்டேட் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். லோ ரிஸ்க் நல்ல ரிட்டர்ன். நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ஹை ரிஸ்க் ஹை ரிட்டர்ன் நான் ஒத்துக்கிறேன். ஆனால் எல்லாத்தையும் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் போடணும்னு அவசியம் இல்லை. கைண்ட் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் கொஞ்சம் அமௌண்ட் அதில் போட்டு வைப்போம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஏகான்ஸ் ஆப் ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை தராங்க. நான் யூஸ் பண்ணிருக்கேன். அதோட ரிட்டர்ன்ஸுமே உங்க ஸ்கிரீன்லயும் காட்டுறேன். உங்களுக்கு வேணும்னா அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும் பின் கமெண்ட்ஸ்லயும் இருக்கு. பிளஸ் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கான ரிவார்ட்ஸும் அதுல இருக்கு. நன்றி மேரி கென்னடி. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீடியோல சந்திக்கிறோம். ஆக்சுவலா ஒரு சிறிய இடைவேளைக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நீங்க பிஸியா இருக்கீங்கன்னு தெரியும். இந்த பிஸி ஷெட்யூல்லையும் எங்களுக்காக நேரம் ஒதுக்கிட்டு, ஏன்னா இது ரொம்ப பெரும் பேசு பொருளாக போயிட்டு இருக்கு. எந்த ஒரு செயலியை தொடர்ந்தாலும், அது இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் தொடர்ந்தாலும் இது சம்பந்தமா ஒரு பயம் கிரியேட் பண்ணிருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் மேரி கென்னடி கலந்துக்கிட்டு. வணக்கம் பிரேம். நானுமே ஆக்சுவலா ரொம்பவே மிஸ் பண்ணேன். இந்த சென்ஸ் அப்படியே போயிடுச்சு, வேற ஒன்றும் இல்லை. இது திரும்ப ஒரு ரீகனெக்ட் பண்ண மாதிரி இருக்கும். கண்டிப்பா சொல்லுங்க. அந்த நியூஸ் நீங்களும் பார்த்திருப்பீங்க. 3 H1B நபர்களை அபுதாபி ஏர்போர்ட்ல இமிகிரேஷன் ஆஃபீஸர் விசாவை டினை பண்ணி திரும்ப இந்தியாவுக்கு அனுப்பிட்டாங்க. காரணம் அவங்க ஓவர் ஸ்டே பண்ணதா. இந்த நியூஸோட நம்பகத்தன்மை தெரியல. அபிஷியலா எந்த ஒரு நியூஸுமே வரல. இதை அந்த யூசர் போஸ்ட் போட்டிருக்காங்க. அந்த போஸ்ட்ல இருந்து எல்லா நியூஸ் மீடியாவும் எடுத்து போட்டிருக்காங்க. இவ்வளவுதான் நடந்திருக்கு. பட் நம்மளோட கேள்வி என்னன்னா, இப்போ வெக்கேஷன் நிறைய பேர் போயிருக்காங்க. ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு 30 நாளுக்கு மேல ஒரு 2 மாதங்கள் தங்க வேண்டியதா இருந்ததுன்னா அது எப்படி அவங்க ஹேண்டில் பண்றது? ஃபர்ஸ்ட் ஒரு 60 டேஸ்க்கு மேல H1Bல நீங்க அவுட் ஆஃப் கண்ட்ரில இருக்கீங்க அப்படின்னாலே நீங்க கண்டிப்பா யூ ஹாவ் டு பி ப்ரிப்பேர்ட் ஃபார் த டிராவல். நான் ஒரு வெக்கேஷனுக்கு போனேன் அப்படின்றது மட்டும் இருக்கக்கூடாது. யூ ஹாவ் டு பி ப்ரிப்பேர்ட் இன் த சென்ஸ் ஒரு வேலிடா உங்களோட எம்ப்ளாயர் கிட்ட இருந்து ஒரு லெட்டரோ ஒரு டாக்குமெண்ட்டோ அது ரெடியா வச்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், what is the need for you to stay out of country more than 30 days? அது ஒரு basic question. Plus, is the offer being valid? See, Abu Dhabi is one of the strict port of entry place right now. Chicago, Abu Dhabi, இதெல்லாம் இப்போ டாலஸ்லயுமே நிறைய தடவை நான் நிறைய பார்க்குறேன். நான் இந்த மாதிரி செகண்டரி இன்ஸ்பெக்ஷன் போகிற ரேஷியோ தான் நம்ம we always have to decide about the ratio of people who are coming in. அப்போ பார்க்கும்போது அது கரெக்டான நியூஸ் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ஈவன் வித்தின் த அட்டர்னிஸ் we had been discussing about that actually எதனால இவங்க திரும்பி அனுப்பப்பட்டாங்க அப்படின்னு. ஈவன் தோ அஃபிஷியலா டேட்டாஸ் இல்லைன்னாலும் நம்ம 30 days and beyond if you are going to be planning to stay for it, எதுக்காக நம்ம அங்க வெளியில இருக்கணும், என்ன நீட் இருக்கு. சி மோஸ்ட் ஆஃப் த சினாரியோஸ் இப்போ நான் பார்த்ததுக்கு அப்புறமா கூட ஒரு 8 weeks கழிச்சு நான் வரேன். இந்த நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் முந்தானேத்து ஆக்சுவலா ஐயோ எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. I said all that I said was give a valid reason. நீங்களா சும்மா அந்த கதையெல்லாம் சொல்ல வேண்டாம், சொல்லணும்னு அவசியம் இல்லை. give a valid reason. 5 வருஷம் கழிச்சு போறேன், 3 வருஷம் கழிச்சு போறேன். So I had a paid vacation for 4 weeks and then I took an unpaid vacation. ஆனா என்னோட offer is still valid. All that matters when it comes to a H1B is there a valid offer still that is available? அதை நீங்க substantiate பண்ணிட்டீங்க அப்படின்னா the offices are going to be, நான் சின்ன விஷயம் தான், be confident, don't be desperate. இதை நீங்க தெளிவா சொன்னீங்க அப்படின்னா it will all happen to be on a well place. ஆனா லீகலா பாத்தீங்கன்னா CBP officer has the discretion whether this person has to be allowed within the country or not. அதுக்கு வேண்டிய ஒரே ஒரு விஷயம், ஒரு ஆஃபர் if it's really valid, நீங்க கிளான் பிளேஸ்ல இருக்கீங்கன்னா any kind of a proof. அவுட் ஆஃப் யூஎஸ்க்கு நீங்க இருக்கும்போது நீங்க வேலை பார்க்குறீங்களா இல்லை நீங்க உங்களுக்கு பே இருக்கா, இந்த கம்ப்ளைன்ஸ் இஸ் நாட் கோயிங் டு பி கவர்னிங் யூ.
அவுட் ஆஃப் கண்ட்ரி நீங்கள் ஸ்டெப் அவுட் போனோடனே H1B பேரோல் ரன் ஆச்சா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் தேவையில்லை. அதெல்லாம் நீங்கள் ரன் பண்ணும்போது இப்போ 6 மாதம் இருந்து நீங்கள் பேரோல் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க யூஎஸ்னா, தேர் ஷுட் பி சம்திங் தட் ஷுட் பி ரிலேட்டட். எதனால் இப்போ வந்து பெர்ம் ஃபைல் பண்ணி 1 இயர் ஆகலை, அவங்களுக்கு வந்து ஒரு 6 இயர்ஸ் டேர்ம் இஸ் கெட்டிங் ஓவர், அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வி ஆர் செல்ஸ் அட்வைஸ் தம் நீங்கள் அவுட் ஆஃப் கண்ட்ரி போயிட்டு அந்த டைமை நம்ம ரீகேப்சர் பண்ணி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கெல்லாம் வந்து நாங்கள் வேலிடாக வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஃபுல்லாக வந்து சொல்லுவோம் வாட் தே கேன் டூ. விசா ஸ்டாம்பிங் எவ்வளோ நாள் இருக்கு, ஸோ அவங்க திரும்ப நடுவில் ஒரு தடவை வந்துட்டு திரும்ப போகிறது பெட்டரா, இல்லை ஹவு டு தே ரீகேப்சர், இதெல்லாமே ஒரு பிளான், ஒரு அஜெண்டா. இன்னொன்று அது கண்டினியூஸாக சொல்லிடுறேங்க பிரேம். அன்பெய்ட் வெக்கேஷன் இங்கே இருந்தாலும் இல்லைனா வந்து இப்போ அவுட் ஆஃப் ப்ராஜெக்ட்ல இருக்கும்போது மெனி ஆஃப் த எம்ப்ளாயர்ஸ் அந்த கன்சல்டிங் கம்பெனியில் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களுக்கு வந்து மெடிக்கல் லீவ்ல இருக்காங்க அப்படிங்கிறத வந்து வச்சு பண்ணுவாங்க. எல்லாமே when you're in a paid vacation, unpaid vacation, இது எல்லாமே documentations are very much needed. Whether you can be a smaller employer or a bigger employer, நீங்க first உங்களோட company செட் பண்ணும் போதுல இருந்தே you should be aware what kind of and consistency of what you had been practicing. சின்ன விஷயத்துல இருந்து ஒரு என்ன ஜாப் எப்படி as an employer உங்களோட ஜாப் போஸ்டிங்னா then I posted on the LinkedIn na நீங்க கன்சிஸ்டண்டா போஸ்ட் பண்றீங்களா, இட்ஸ் நாட் ஜஸ்ட் டு எக்ஸ்பெக்ட் H1B to be filed for. ஸோ எல்லாமே நீங்க வந்து டாக்குமெண்டேஷன், எம்ப்ளாயி ஹேண்ட்புக் இருக்கு, அதுல வந்து பெய்ட் வெக்கேஷனை நீங்க டிஃபரன்ஷியேட் பண்றீங்க. திஸ் இஸ் த யூஷுவல் வெக்கேஷன் தட் ஐ பே ஃபார் எனி எம்ப்ளாயி ரெஸ்பெக்டிவ் ஆஃப் தர் ஸ்டேட்டஸ். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க H1B எம்ப்ளாயிக்கு மட்டும் தனியா ஒரு ரூல் கேட்டகரைசேஷன் பண்ணவே முடியாது. சிட்டிசனா இருந்தாலும், கிரீன் கார்டு ஹோல்டரா இருந்தாலும், H4EAD இருந்தாலும், H1B, everything has to be consistent when they are going to be checking on the records. இது வந்து இன்னொரு கேள்வியும் வருது. இப்போ வந்து பிரைமரிக்கு மட்டும்தான் இந்த ஒரு ரூல் இல்லை, செகண்ட் டிபெண்டன்ஸும் சில பேர் தேவையில்லாம பயந்துக்கிறாங்க. ஏன்னா டிபெண்டன்ஸ் வந்து அவங்களுக்கு எந்த ரூலுமே ஒரு 60 days ரூல் அது எல்லாமே கிடையாது. அவங்க வெக்கேஷன் லாங் வெக்கேஷனாலும் பிரச்சனை இல்லை. அவங்க எவ்வளவு நாள் வேணாலும் இருக்கலாங்க. H4 dependents வந்து they can just go out of country and then they can come back. அப்புறம் இன்னொன்று H1Bல இருக்கிறவங்க ஒரு சில நேரங்களில் ரொம்ப நாள் 3 மாசத்துக்கு மேல ஏதோ ஒரு ரீசன்னால அவங்க வெளியில போயிட்டாங்க, இல்லை H1Bல அவங்க இருக்க முடியாத சூழ்நிலை அப்படின்னும் போது தான் H4 dependents அவங்க இங்க இருந்தாங்கன்னா we definitely have to consult an attorney. 3 மாசத்துக்கு மேல H1B இல்லாம இருக்கிற பட்சத்துல we have to do that. மற்றபடி H4 dependents போயிட்டு வரதுலாம் ஒண்ணுமே இல்லை ஆக்சுவலா. ஸோ எனக்கு இந்த ஒரு சினாரியோ வரும், நிறைய பேர் வந்து விசா ஸ்டாம்பிங்காக வராங்க, இப்போ நிறைய ஆர்எஃப்யும் வர ஆரம்பிக்குது. ஸோ அது வந்து கொஞ்சம் டிலே ஆயிடுது, அவங்க பிளான் பண்ணதோட டிலே ஆயிடுது. ஸோ இதெல்லாம் ஒரு டாக்குமெண்ட் பண்ணால் அங்கே ஆஃபீஸர் ஒத்துப்பாங்க இல்லைங்கிறத தாண்டி இதெல்லாமும் டாக்குமெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகணும் ஒருவேளை இந்த டிலே ஆகும்போது. டெஃபினட்டா தட்ஸ் அ வெரி வேலிட் கொஸ்டின். ஏன்னா இப்போ 221G வருது, விச் இஸ் நாட் இன் தேர் கண்ட்ரோல். நிறைய தடவை 3 வாரத்தில் வர மாதிரி போயிருப்பாங்க. ஆனால் வந்து இப்போ லைக் அபவுட் இட், நீங்கள் DUI இந்த மாதிரி ஏதோ ஒரு சின்ன ட்ரிகர் இருந்தால் கூட the 221G is going to be like 3 months ஆகலாம், 6 months ஆகலாம். அதெல்லாம் வந்து மோஸ்ட் லைக்லி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே the CBP officers will come to know like இதனால தான் ரீசனிங் அப்படின்னு சொல்லும் போது they understand. In certain situations இப்போ நாங்கள் வந்து if they are not able to communicate properly, அவங்களுக்கு மட்டும் documentation as a word ஒரு டாக்குமெண்ட்டாக பண்ணி கொடுத்துடுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஈவன் the old parents, ஸோ அவங்க வந்து கிரீன் கார்டில் கொஞ்ச நாள் கழிச்சு வராங்க, பட் ரீசனிங் மெடிக்கல் ரீசன் இருக்கலாம், இல்லை ஊரில் ஏதாவது ஒரு கனெக்டட் ரீசன்ஸ் இருக்கலாம். அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டில் நீங்கள் என்னென்னன்றதை எழுதிட்டு இஃப் யூ ஜஸ்ட் ஷோ டு த CBP ஆஃபீஸர், தே ஆர் வெரி பொலைட் அண்ட் ரெஸ்பெக்டபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் த சிச்சுவேஷன். புரியுது. ஸோ நீங்கள் கிரீன் கார்டு பற்றி சொன்னதுனால அந்த கேள்வியும் நிறைய பேருக்கு எழுது. இப்போ கிரீன் கார்டில் ஓவர் ஸ்டே அப்படிங்கிற ஒரு பயமும் வந்துட்டு, ஏன்னா அதை காரணம் கொண்டு நிறைய பேர் வந்து உள்ள விடமாட்டுறாங்க அப்படின்னு. ஸோ அதில் என்ன பாயிண்ட்? இப்போ கிரீன் கார்டுன்னு வரும்போதுங்க கண்டிப்பா எல்லாருக்குமே வந்து the intention for you to continue to stay அதை வந்து ப்ரூவ் பண்ணியே ஆகணும். நீங்கள் வந்து அந்த இன்டென்ஷன் இல்லைன்னா இட்ஸ் ஆல்வேஸ் த டிஸ்கிரிஷனரி ஆஃப் த CBP ஆஃபீஸர். ஸோ நம்ம எதை வச்சு சொல்கிறோம்னா 6 months 180 daysக்குள்ளார இவங்க வரணும். அது இருந்தால் தான் தேர் கம்ப்ளீட்லி ஓகே டு டாக் டு த ஆஃபீஸர். ஈவன் அந்த 180 daysக்குள்ளாரே ஒரு சிலர் எல்லாம் பார்த்தீங்கன்னா 1 மாதம் இருக்காங்க, திரும்பவும் 5 மாதம் வெளியே இருக்காங்க, திரும்பியும் அவங்க வருவாங்க போவாங்க. இது என்ன கிரியேட் பண்ணுது அப்படின்னா the officer is questioning your integrity of maintaining your green card over here.
அது வந்து எல்லா காலகட்டத்திலயுமே இருந்தது. இட்ஸ் நாட் ஜஸ்ட் பிகாஸ் இட்ஸ் ஹேப்பனிங் நவ். அது பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ அப்படி இல்லாத பட்சத்தில் வாட் ஆர் த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் தட் தே ஆர் கோயிங் டு பி சப்ஸ்டான்ஷியேட்டிங். இங்கே ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு எம்ப்ளாய்மெண்ட் இருந்தது. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் பீயிங் அ டிபெண்ட் ஆன் யோர் சில்ட்ரன், அவங்களோட அடல்ட் இவங்க கூட போய் இவங்களை டிபெண்ட்டாக இருக்கிறத விட தே கேன் ஃபால் தேர் ஓன் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ். ஏதோ ஒரு இன்கம், தென் ஆல்சோ யூ பேயிங் the taxes shows that you want to continue to be here. அப்புறம் வந்து ஒரு சின்ன வீடு, இல்லை உங்களோட லீஸ், அப்பார்ட்மெண்ட் லீஸ், இல்லை உங்களோட மெடிக்கல் இன்சூரன்ஸ், somewhere or other your continuity of your stay over here will substantiate. இன்னொன்று என்னன்னா, நீங்க ஒருவேளை 1 year வரைக்கும் பிரச்சனை இல்லை, ஈவன் 6 months எக்ஸீட் ஆகி 1 year வரைக்கும் கூட நீங்க உள்ளார வந்துடலாம். பட் 1 yearக்கு மேல போறீங்க இல்லைன்னா இன்னொன்னு வந்து ரீஎன்ட்ரி பர்மிட் பண்ணுவாங்க இல்லைங்களா, அது வந்து டெஃபினட்டா வந்து உங்களுக்கு ஒருவேளை ஒரு நம்ம போனா வர முடியுமோ முடியாதோன்னா ஒரு ரீசனிங் கொடுத்து நீங்க பண்ணணும். அதுவுமே எல்லா டைமும் 2 years அவங்க கிராண்ட் பண்ண மாட்டாங்க, 2 தடவை பண்ணலாம் நீங்க. பட் அது வந்து ரீசனிங் கொடுத்து இது ஒரு மெடிக்கல் ரீசன், இல்லை என்னோட பேரண்ட்ஸ் அங்கே இருக்காங்க, இதெல்லாம் நீங்க சொன்னீங்கன்னா அப்ளை பண்ணி வச்சுட்டு போறது கூட பெட்டர் தான், ரேதர் தென் அங்கே. ஏன்னா வெளியில இருந்து ரீஎன்ட்ரி பேமெண்ட் பண்ண முடியாது, நீங்க உள்ளார இருக்கணும். பட் இங்கேயே இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்ளை பண்ணிட்டு நீங்க கான்சுலேட்ல கூட நீங்க அதை பிக்கப் பண்ணிக்கலாம். ஆக்சுவலா சூப்பர் பாயிண்ட் சொன்னீங்க. ஏன்னா அந்த தொடர்பு, ஏன்னா நம்ம கிரீன் கார்டில் இருக்கும்போது இந்த நாட்டுக்கும் அதுக்காக தான் அந்த பெர்மனன்ட் ரெசிடென்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுக்குறாங்க. ஸோ அது நல்லா புரியுற மாதிரி சொன்னீங்க. இப்போ நம்ம H1B பேசினால இந்த H1B பற்றி பேசின எல்லா விஷயங்களும் எல் விசாவில் உள்ளவங்களுக்குமே வந்து அப்ளிகபிள் ஆகும்ல? ஆமாங்க, கரெக்ட். எல் விசா, H1B இது எல்லாத்துக்குமே வந்து எம்ப்ளாய்மெண்ட் பேஸ்டு விசாஸ்ல வரவங்களுக்கு எல்லாம் இட்ஸ் சேம் ஆக்சுவலா. இப்போ ஸ்டூடெண்ட் விசாலையும் நிறைய பேர் இந்த கேள்வி கேட்டிருந்தாங்க, எங்களுக்குமே இந்த ஒரு விதி பொருந்துமா அப்படின்னு, ஸ்டூடெண்ட் விசாலையும் ஓவர் ஸ்டே பண்ணக்கூடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. ஸ்டூடெண்ட் விசாக்கு வந்து நிறைய கேட்டகரி இருக்குங்க பிரேம். ஆக்சுவலா நம்ம வந்து அவங்க எந்த ஸ்டேட்டஸ்ல வெளியில போறாங்க, இப்போ ஓபிடியில் இருக்காங்க அப்படின்னு சொன்னா தென் ஆர் தே ஸ்டில் கண்டினியூங் டு பி எம்ப்ளாய்ட். ஸ்டெம் ஓபிடியில் இருந்தாங்கன்னா ஆன் வாட் பேசிஸ் தே ஆர் கோயிங் அவுட் ஆஃப் கண்ட்ரி. ஸோ இதெல்லாம் வச்சு தான் ஸ்டூடெண்ட் விசா பண்ணலாம். நீங்க ஸ்டூடெண்ட் விசா கிட்ட இருந்து ஏதாவது கொஸ்டின்ஸ் அவங்க ரிலேட்டடா இருக்கு, ஏன்னா ஸ்டூடெண்ட் விசா இஸ் அண்டர் வெரி ஹை ஸ்க்ரூட்டனி, அதை மட்டும் என்னால சொல்ல முடியுது. இப்போ உங்களுக்கு முன்னாடி கூட ஒரு கால் நான் முடிச்சேன், ஒரு கன்சல்டிங் கால். அவங்களுக்கு கேட்டாங்க, நான் அப்பதான் சொன்னேன், நான் திரும்பி இப்போ இந்த கால் முடிச்சுட்டு நான் பிரேமநார்த்தியோட இது பண்ண போறேங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஏதாவது ஸ்பெசிஃபிக் கொஸ்டின்ஸ்னா வி டெஃபினெட்லி வில் டாக் அபவுட் ஆல் த கேட்டகரிஸ், வாட் தே ஹாவ் டு பி அவேர் ஆஃப். ஏன்னா அன்னைக்கு கூட ஒரு சின்ன இன்சிடென்ட்ஸ், பிகாஸ் திஸ் இஸ் அ கேஷுவல் கால். அதான் நான் நினைக்கிறேன் நம்மளோட வியூவர்ஸ் கூட கம்யூனிகேட் பண்றதுக்கு ஒரு. அப்போ இப்போ கூட ஒரு F1 ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க வந்து they got into some kind of ப்ராப்ளம். என்னன்னா ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ரூம்மேட்டோட, அவங்க கிரெடிட் கார்டு எடுத்து அவங்க யூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ வந்து இவங்களுக்குள்ளால உள்ள ஒரு கான்ஃப்ளிக்ட்ல வந்து அந்த பையனை வந்து கார்ல உள்ளார வச்சு அவங்க கொண்டு போயிட்டாங்க. யாரோ ஒருத்தவங்க 911 கால் பண்ணி சொல்லி, ஸோ they took him to the police station. நம்ம ஊர்ல மாதிரி உட்கார வச்சு பஞ்சாயத்தெல்லாம் பண்ண மாட்டாங்க. அந்த பையன் வந்து உள்ளார போனோடனே அதாவது கார்டை மிஸ்யூஸ் பண்ண பையன் வந்து he just started like வந்து என்ன திருப்பி கூட்டிட்டு வந்துட்டாங்கன்னா they filed a case as an abduction, ஆக்சுவலாக கிட்னாப்பிங் மாதிரி பண்ணிட்டாங்க. பட் then they just minimized it. பட் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள். அன்னைக்கு அவர் சொல்லும்போது கூட கிளைண்ட் சொன்னாரு, நீங்க அந்த யூடியூப்ல சொல்லுங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா this is creating an awareness. That's the reason you are doing and I am being over there. இதெல்லாமே நம்ம வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள். when we want to do it, we have to do it for the community. So நீங்க அதனால be careful about எந்த காரியம் பண்ணாலும் நம்ம விசால இருக்கோம், நம்ம இதை கண்டிப்பா பண்றோமான்றதை யோசிச்சு நீங்க பண்ணுங்க. ஆக்சுவலா நல்ல ஒரு தகவல் சொன்னீங்க, நல்ல ஒரு அட்வைஸ் சொன்னீங்க. ஆனால் அதுவும் இந்த காலகட்டத்தில் வந்து அது ஒரு கைத்து மேலே நடக்கிற மாதிரி தான். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சப்போர்ட் தேவைப்படும் போது நீங்கள் மேரி கென்னடி அவர்களை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ஆல்ரெடி வந்து நிறைய பேர் வந்து நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. உங்கள் அட்டார்னி சர்வீஸை வந்து காண்டாக்ட் பண்ணும்போது உங்கள் டீம் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு. தேங்க்யூ ஸோ மச் மேரி கென்னடி உங்கள் சர்வீஸ்க்கு. நான் உங்களோட டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், கமெண்ட்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். கண்டிப்பாக வந்து இன்னும் பல தளங்களில் வந்து இதை பற்றியான பேச்சு தேவைப்படுது. ஏன்னா இமிகிரேஷனுங்கும் போது நாளுக்கு நாள் வந்து இறுகிக்கிட்டே போகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். ஒரு 4 மாதம் தான் போயிருக்கேன், ஒரு 4 வருஷம் முடிஞ்ச மாதிரி வந்து ஒரு ஃபீலிங் மக்களுக்குமே வந்து. கண்டிப்பாக நம்ம அடுத்தடுத்த தளங்களில் இன்னும் விரிவாக பேசுவோம். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது மேற்கண்டே நீங்கள் வந்து இவ்வளோ விரிவாக சொன்னது ரொம்ப நன்றி. ரொம்ப தேங்க்ஸ் பிரேம். நம்ம கண்டிப்பாக அடிக்கடி கனெக்ட் பண்ணுவோங்க. நம்ம எவ்வளோ ஆக்குபைடாக இருந்தாலும் இது ரொம்ப முக்கியம், டெஃபினட்டாக பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூங்க, நன்றி.